வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஜாக்லின் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆனந்திட்டு போய் ஒரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதில் ஒரு செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே நீ வந்து புக்லாம் நிறைய படிப்பில, ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒவ்வொரு புக் நேம் வந்து நீ சஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கேட்பாங்க. கேட்டுட்டு அர்ச்சிதாவுக்கு நீ என்ன புக் நேம் வந்து சஜஸ்ட் பண்ணுற அப்படின்னு வந்து ஆனந்திட்ட கேட்பாங்க. அதுக்கு ஆனந்தி வந்து சொல்லுவாங்க, நான் இப்போ வந்து பட்டர் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த புக்கை வந்து நான் அர்ச்சிதாவுக்கு வந்து வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே ஜாக்லின் வந்து பட்டரா, ஓகே, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க. உடனே ஆனந்தி, உனக்கு என்ன தோணுதோ அதை புரிஞ்சுக்கோ, ஆனால் உண்மை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் அப்படிங்கிற என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து நல்லா சமைச்சு டேஸ்டியாக நல்லா ருசித்து சாப்பிட்டுட்டு தான் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லா சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அந்த பட்டரோட கோர். ஸோ அதே மாதிரி தான் அன்சிதாவும். ஸோ அவங்க மட்டும் சாப்பிடாம அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு வந்து அன்சிதாவுக்கு அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க ஆனந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அருணுக்கு வந்து சொல்லுவாங்க, அருண் வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி. ஸோ திடீர்னு அவர் வந்து ஹைப் ஆகி கோவப்படுவார். அதே சமயம் திடீர்னு அவர் நல்லா சிரிக்கவும் வச்சுடுவார். ஸோ இப்போ நீங்கள் சிரிக்க சொல்கிறீங்களா இல்லை கோவப்பட சொல்கிறீங்களா அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ உண்மையிலே அவர் வந்து ஒரு மெஜிஷியன் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்து கேட்பாங்க. விஷால் பற்றி பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப இன்னுமே புரிஞ்சுக்கிட முடியல விஷாலை. ஸோ அவருடைய கேரக்டர் தான். ஸோ எனக்கு அவருக்கு நிறைய பாண்டிங்லாம் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நானே மறந்து போயிடுவேன் அவர் உள்ளே இருக்காரா அப்படின்னு. அவருமே என்னை மறந்துடுவார். ஸோ அந்தளவுக்கு தான் பாண்டிங் இருந்தது. ஸோ ஆனால் அவர் கொடுத்த சாதம் மட்டும் எனக்கு எப்போவுமே ஞாபகத்திலே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு வந்து மிஸ்ஸிங் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைப்பாங்க. ஸோ பயங்கரமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, சி யூ.